மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான 2026 குரு வக்ர நிவர்த்தி பலன்களோட விரைவான சுருக்கம் இது. வரப்போற மார்ச் 9ஆம் தேதி குரு பகவான் மீண்டும் நேர்கதிக்கு திரும்புறாரு. இது உங்க அன்றாட வாழ்க்கைய, வேலை, அப்புறம் பொருளாதாரத்துல என்ன மாதிரியான சூப்பரான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டா, இப்போ 7:30 சனி நடக்கிறதால வீட்ல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் திடீர் செலவுகளும் வரத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோங்க. புதுசா பெரிய முதலீடு எதையும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலா இருக்கிற கடனை அடைக்கிறதும் பணத்தை சேமிக்கிறதும் தான் இப்போதைக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. இரண்டாவதா, உங்க உத்தியோகம். வேலையில கொஞ்சம் அலைச்சலும் வேலைப்பழுவும் இருக்கத்தான் செய்யும். ஆனா கவலைப்படாதீங்க. உங்க கடின உழைப்புக்கு ஏத்த முழு அங்கீகாரமும் பதவி உயர்வும் உங்களை தேடி கண்டிப்பா வரும். முக்கியமா சொந்த ஊரை விட்டு வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டிலயோ வேலை தேடுறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு அட்டகாசமான நேரம். இறுதியா, உங்க ஆரோக்கியம் மற்றும் கல்வி. இப்போதைக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பா வயிறு கால்பாதங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன பதற்றம் வரலாம். ஆனா அமைதியா திட்டமிட்டு படிச்சா தேர்வுகள்ல அசால்ட்டா பெரிய வெற்றியை தட்டி தூக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்க ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, வரப்போற ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற பிரம்மாண்டமான சுப மாற்றங்களை நீங்களே கண்கூடா பாப்பீங்க.